கடந்த 20 நாட்களுக்கு மேலாக சட்டப்படியாக ஆலை நிர்வாகம் தங்களுக்கு வழங்க வேண்டிய ஊதிய உயர்வு உள்ளிட்ட நியாயமான கோரிக்கைகளை வற்புறுத்தி தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களையும் பேராதரவையும் முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உங்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவாக ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த மாவட்டத்தில் ஆதரவு ஆர்ப்பாட்டங்களும் இந்திய தொழிற்சங்க மையத்தின் சார்பில் தமிழ்நாட்டிலே பல்வேறு மையங்களில் MRF தொழிலாளர்களுடைய பிரச்சனைக்கு தமிழ்நாடு அரசு தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று வற்புறுத்தி போராட்டங்கள் என்பது நடைபெற்றிருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு அரசு தலையிட்டு இதை நியாயமான முறையில் தீர்க்க வேண்டிய தமிழ்நாடு அரசுடைய தொழிலாளர் துறை அல்லது தமிழ்நாடு அரசுடைய செயல்பாடு மிகுந்த வருத்தத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது என்பதை நான் முதலில் சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் ஆலை நிர்வாகத்திற்கு எதிராக தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டால் புதிய முதலாளிகள் யாரும் தொழில் துவங்க வரமாட்டார்கள், புதிய தொழிற்சாலைகள் என்பது வராது, தொழில் வளர்ச்சி ஏற்படாது என்கிற அழுதப்பரசான வாதத்தை இவர்களும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, எல்லா வகையிலும் மாற்றங்கள் வரும் என்கிற எதிர்பார்ப்போடு தான் தமிழக மக்கள் இவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசுடைய செயல்பாடு அவளுக்கு திருப்திகரமாக இல்லை என்பதற்கு பெரம்பலூர் MRF தொழிலாளர்களுடைய போராட்டத்தில் தமிழ்நாடு அரசினுடைய அணுகுமுறையை பார்க்கும் போது அதில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படவில்லை என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு கடந்த 3 நாட்களாக டெல்லியிலே நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், நீட் தேர்வில் கேள்வித்தாள் கசிவுக்கு காரணமான ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி பிரம்மாண்டமான போராட்டம், பல்லாயிரக்கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும் கலந்து கொண்டு போராட்டம் நடைபெற்றது உங்களுக்கு எல்லாம். அதை ஒட்டி துணை ராணுவ படையையும் காவல்துறையையும் ஏவி ஒன்றிய BJP அரசாங்கம் ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்தி 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இளைஞர்கள் காயமடைந்து டெல்லியிலே மருத்துவமனையிலே இருக்கிறார்கள். பல நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஒன்றிய BJP அரசாங்கத்துடைய இந்த கொடூரமான அடக்குமுறையை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் கடந்த 2 நாட்களாக மாணவர்களும் இளைஞர்களும் கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த அடக்குமுறை கைவிடப்பட வேண்டும். மாணவர்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டி முன்வைத்திருக்கிற அந்த கோரிக்கைகளை ஒன்றிய அரசாங்கம் ஏற்க வேண்டும் என்பதை தவிர வேற எந்த விதமான கோரிக்கையையும் அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக நடத்தக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் முன்வைக்கவில்லை. நீட் தேர்வை எதிர்ப்பதாக சொல்லக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நீட் தேர்வை எதிர்த்து நடத்தக்கூடிய போராட்டங்களை எல்லாம் தடுப்பது அல்லது ஒடுக்குவது என்கிற மோசமான அணுகுமுறையை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. கோரிக்கை நியாயம் என்று சொன்னால், கோரிக்கை நீங்கள் ஏற்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த போராட்டத்தை ஆதரிக்க வேண்டும். இப்ப தொழிலாளருடைய கோரிக்கை நியாயமானது என்பதனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொழிலாளருடைய போராட்டத்தை ஆதரிக்கிறது, கோரிக்கைகளை ஆதரிக்கிறது. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நீட் தேர்வை நாங்கள் எதிர்க்கிறோம், நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் தமிழகத்தில்தான் இதே அருகில் இருக்கிற அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அனிதா என்கிற மாணவி மரணம் அடைந்ததை ஒட்டித்தான் நாடு தழுவிய அளவில் நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு என்பது ஏற்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் அந்த நேரத்தில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்கான பெரும் போராட்டம் நடைபெற்ற மாநிலம் தமிழ்நாடு. அந்த நேரத்தில் அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்கிற குரலை எழுப்பியவர் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிற திரு விஜய் அவர்கள். இப்போதும் இந்த போராட்டம் டெல்லியிலே அடக்குமுறை எல்லாம் நடந்ததை ஒட்டி ஜனநாயக பூர்வமான போராட்டங்களை அடக்குமுறை கூடாது, நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை இவரும் எழுப்பியிருக்கிறார். அதே கோரிக்கைக்காகத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மாணவர்களும் இளைஞர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு காவல்துறையை ஏவி அந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய இளைஞர்களை மாணவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்வது, சிறையில் அடைப்பது, போராடுகிறவர்களை விலக்கி அளிப்பது என்கிற மிக மோசமான செயல்பாட்டில் தமிழ்நாடு அரசாங்கம் ஈடுபட்டிருப்பதற்கு இவருடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைய தினம் கல்லூரி வளாகத்திற்குள், பொதுவாக கல்லூரி வளாகத்திற்குள் உள்ளிருப்பு வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மாணவர்களை காவல்துறையை சார்ந்தவர்கள் உள்ளே புகுந்து வலுக்கட்டாயமாக இழுத்து வந்து கைது செய்திருக்கிற கொடுமை என்பது சென்னை மாநகரத்தில் நடைபெற்றிருக்கிறது. இதெல்லாம் காவல்துறையுடைய அத்துமீறல். பொதுவாக போராடுகிற உரிமையை இந்திய அரசியல் சாசனம் இந்திய நாட்டு குடிமக்களுக்கு வழங்கி இருக்கிறது. அது எந்த ஆட்சியாளரும் போட்ட பிச்சை அல்ல, கருணை அல்ல. அரசியல் சாசனம் இந்திய நாட்டுக்கு மக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படையான உரிமைகளில் ஒன்று போராடுகிற உரிமை.
அந்த போராடுகிற உரிமையை பறிப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக காவல்துறையை பயன்படுத்தி போராடுகிறவர்களுக்கு எதிராக அடக்குமுறையை ஏவுவது, கைது செய்வது, பொய் வழக்கு போடுவது, அல்லது போராட்டத்திற்கு அனுமதி மறுப்பது, ஒன்று கூடுவதையே தடுப்பது, போராடுவதற்கான இடத்தை தர மறுப்பது, இடத்தை வேறு யாராவது கொடுத்தால் கூட அவரை போய் விரட்டுவது, இந்த மாதிரி எல்லா விதமான ஜனநாயக விரோதமான செயல்பாடுகளையும் கடந்த காலத்திலும் இருந்த தமிழ்நாடு அரசாங்கம் இத்தகைய அணுகுமுறையை தான் மேற்கொண்டது. இப்போது இருக்கக்கூடிய புதிய ஆட்சியும் இதே அணுகுமுறையை மேற்கொண்டிருக்கிறது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. இதிலே மாற்றம் என்பது எல்லாவற்றிலும் மாற்றம் என்பது வர வேண்டும். எல்லாவற்றிலும் மாற்றம் என்பது வர வேண்டும். தொழிலாளர் பிரச்சனையில் மாற்றம் வராது, முதலாளிகளுக்கு ஆதரவான போக்கிலே மாற்றம் வராது என்று சொன்னால் அது எப்படி முழுமையான மாற்றமாக இருக்க முடியும்? நான் என்ன கேட்க விரும்புறேன், தொழிலாளி இல்லாமல் வெறும் மூலதனத்தை வைத்துக் கொண்டு ஒரு குண்டு விஷயம் கூட உங்களால் உற்பத்தி செய்ய முடியாது. ஒரு குண்டு விஷயம் கூட உற்பத்தி பண்ண முடியாது. மூலதனமும் வேண்டும், தொழிலாளர்களுடைய உழைப்பும் மூலதனமும் சேருகிற போதுதான் பொருள் உற்பத்தி நடைபெறுகிறதே தவிர வெறும் மூலதனத்தை கட்டி மூலையில போட்டு வச்சிருந்தா அதனால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. முதலாளிக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, நாட்டுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, தொழிலாளிக்கு வேலை வாய்ப்பு என்பதும் இருக்காது. ஆகவே தொழிலாளர்களுடைய உழைப்பும் மூலதனமும் சேருகிற போதுதான் பொருள் உற்பத்தி என்பது நடைபெறுகிறது என்பதை புதிய ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே போராடினால், தொழிலாளர்கள் உரிமையை கோரினால் நாம் என்ன அதீதமான கோரிக்கை வச்சிருக்கிறோம்? ஏற்கனவே தொழிலாளர்கள் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி பெற்றிருக்கிற சட்டப்படியான உரிமைகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பறிப்பதற்கு எப்படி நம்மால் அனுமதிக்க முடியும்? நீங்க கொண்டு வந்ததால் அந்த சட்டங்கள்லாம் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒப்பந்தம் என்பது தொழிலாளர் போராடி பெற்றதை தவிர எந்த ஆட்சியாளர்களுடைய கருணையினாலும் வந்ததல்ல. அது ஏற்கனவே சட்டம். சங்கம் அமைக்கிற உரிமை என்பது சட்டம். தொழிலாளர்கள் போராடினால் அவர்கள் அழைத்து பேச வேண்டியது தொழிலாளர் நலத்துறை. அதுக்காக அதுக்கு பேரு தொழிலாளர் நலத்துறைன்னு வச்சிருக்கிறான். ஆனால் தொழிலாளர் நலத்துறை முதலாளிகள் நலத்துறையாக இருக்கிறதே தவிர தொழிலாளர்களுடைய நலத்துறையாக செயல்படவில்லை என்பதுதான் பிரச்சனையே. தொழிலாளர் நலத்துறை என்று சொன்னால் தொழிலாளர்கள் தரப்பில் இருந்து அதை பேச வேண்டும். முதலாளிகளுக்கு பேசுவதற்கு அரசாங்கமே இருக்கிறது. உயர்மட்டத்தில் பல அதிகாரிகள் இருக்கிறார்கள். தொழிலாளிகளுக்கு பேசுவதற்காக தொழிற்சங்கமும் தொழிலாளர் நலத்துறையும் இருக்க வேண்டும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர் நலத்துறை என்பது முழுக்க முதலாளிகளின் பக்கம் நின்று இந்த பிரச்சனை அணுகுகிற துறையாக இருக்கிறது என்பது எந்த விதத்திலும் தமிழ்நாடு அரசுடைய அணுகுமுறைக்கு இது உதவி செய்யாது. தொழிலாளர்களுடைய நலனை பாதுகாப்பதற்கு உதவி செய்யாது. ஆகவே இந்த நிகழ்வின் வாயிலாக நான் தமிழ்நாடு அரசாங்கத்தை வற்புறுத்த விரும்புவது, தமிழ்நாடு அரசுடைய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நேரடியாக தலையிட்டு முதலாளிகளையும் தொழிற்சங்க பிரதிநிதிகளையும் அழைத்து பேசி பிரச்சனைகளை சுமூகமான முறையில் தீர்ப்பதற்கும் கோரிக்கைகளை ஏற்க செய்வதற்குமான உருப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நான் கூப்பிட்டேன், சொன்னேன், போனேன், வந்தேன், அவன் கேட்கல, இந்த மாதிரி சால்சாப்பெல்லாம் சொல்லக்கூடாது. அவர்கள் இங்கே தொழில் நடத்துகிறார்கள். ஜப்பானிலே தொழில் நடத்த இங்க போராட்டம் நடத்தவில்லை. பெரம்பலூரில் நிலத்தை கொடுத்து, மின்சாரத்தை கொடுத்து, தண்ணீரை கொடுத்து, பல்வேறு உதவிகளை செய்துதான் அவர்கள் இங்கே தொழில் செய்கிறார்களே தவிர தமிழ்நாடு அரசாங்கம் இத்தகைய உதவிகள் இல்லாமல் இங்கே வந்து தொழிற்சாலையை துவங்கிவிட்டானா எம்ஆர்எஃப் தானே? ஆகவே இத்தகைய உதவிகளை செய்துதான் எம்ஆர்எஃப் தொழிற்சாலை என்பது இங்கே வந்திருக்கிறது. எதற்காக இத்தகைய உதவிகளை ஆட்சியாளர்கள் செய்கிறார்கள்? இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு வேலை வழங்க வேண்டும். இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அதன் மூலமாக வேலை வாய்ப்பு என்பது உருவாக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் வரக்கூடிய முதலாளிகளுக்கு ஏராளமான சலுகைகளை ஆட்சியாளர்கள் வழங்குகிறார்கள். மொத்த நலனுக்கு அவங்க கொண்டு வந்து போட்டல. நாங்கள் விவசாயிகள் நிலம் கேட்டா கொடுக்குறானா? ஆனா முதலாளி நிலம் கேட்டா உடனே கொடுக்குறாங்க கவர்மெண்ட். எப்படி கொடுக்குறாங்க கவர்மெண்ட்? விவசாயிக்கு கொடுக்கறதுக்கு நிலம் இல்ல, முதலாளிக்கு தான் உடனே விவசாயிகளை பூரா வெளியேற்றிட்டு கூட நிலம் கொடுக்க முடியுது இல்ல. அப்படி இத்தனை சலுகைகளை பெற்றுக்கொண்டு தொழிற்சாலை நடந்தக்கூடிய முதலாளிகள் தமிழ்நாடு அரசாங்கம் சொல்வதை கேட்க மாட்டார்கள் என்று சொன்னால் அதை சொல்வதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? நீங்க தானே வெட்கப்படணும். அவன் என்ன உங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறானா இல்ல எவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறானா? ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக எம்ஆர்எஃப் முதலாளிகளை அழைத்து இந்த பிரச்சனையில் அவங்க என்ன கேட்கிறாங்க? 36 மாதமாக ஊதிய உயர்வு என்பது இல்லை. நாம் ஒன்றும் இந்த வேலை நிறுத்தத்தை விரும்பி ஏற்றுக்கொள்ளவில்லை. தொழிற்சங்கத்தின் சார்பில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்ட போதே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் எதற்காக வேலை நிறுத்தம் செய்ய போகிறோம்? வேலை நிறுத்தம் என்பது முதலாளிகளால் தொழிலாளிகள் மீது திணிக்கப்பட்டிருக்கிறதே தவிர நாம் விரும்பி இந்த வேலை நிறுத்தத்தை செய்யவில்லை. தொழிற்சங்கங்கள் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியதற்கு பிறகும்
தொழிலாளர் நலத்துறையோடு சுமூகமான முறையில் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்ப்பதற்கான எல்லா முயற்சிகளும் தோல்வி அடைந்த நிலையில்தான் இந்த வேலை நிறுத்தத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோமே தவிர வேலை நிறுத்தத்தை இப்போதும் முடிக்க வேண்டும் என்றுதான் தொழிற்சங்கம் விரும்புகிறது.